இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கொஞ்சம் ஆச்சரியமான புள்ளி விவரத்தோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சமீபத்துல ஒரு தொழிலாளர் சந்தை ஆய்வறிக்கையை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, அந்த ரிப்போர்ட்ல வந்த டேட்டா நிஜமாவே ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. கண்டிப்பா. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 8ல இருந்து 12 வயசுக்குட்பட்ட குழந்தைங்கள்ல 75% அதிகமானவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் விண்வெளி வீரராகவோ இல்ல ஒரு டாக்டராகவோ ஆகுறதை விட ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொல்லிருக்காங்க. அதை கேட்கும்போது முதல்ல கொஞ்சம் சிரிப்பு வரலாம். ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நம்ம முன்னாடி இருக்கிற அந்த பொருளாதார அறிக்கைகள், நிறைய சோர்வடைந்த படைப்பாளிகளோட பேட்டிகள், அப்புறம் புதிய சந்தை தரவுகள், இதையெல்லாம் ஆழமா அலசி பார்க்கும்போது அந்த குழந்தைங்க சொல்றது ஒருவேளை மிக சரியான கணக்கீடா இருக்குமோன்னு தோணுது. 100% உண்மை. இது வெறும் குழந்தைத்தனம் இல்ல, இதுதான் எதிர்காலத்தோட யதார்த்தம். இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம முன்னாடி இருக்கிற அந்த மாபெரும் கேள்வியை புரிஞ்சுக்கிறது தான். அதாவது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நாம ஒரு பாரம்பரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களா, அந்த ஜாப் எக்கானமில இருக்க போறோமா, அல்லது தனிப்பட்ட படைப்பாளிகளா, ஒரு கிரியேட்டரா மாற போறோமா? ரைட். பல தலைமுறைகளா நம்ம எல்லாரும் பின்பற்றி வந்த ஒரு பழைய வரைபடம் இருக்குல்ல, அதாவது நல்லா படிக்கணும், ஒரு வேலை வாங்கணும், மாசம் மாசம் சம்பளம் வாங்கணும். கரெக்ட். அந்த பழைய மாடல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அதுக்கு பதிலா திறன், உள்ளடக்கம், வருமானம், அதாவது ஸ்கில், கண்டென்ட், இன்கம் அப்படிங்கிற ஒரு புது பாதை எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பேச போறோம். இந்த மாற்றம் ஏதோ நேற்றிரவு சட்டுன்னு நடந்த ஒண்ணு கிடையாது. பல 100 வருஷமா நாம பழகி போன ஒரு தொழில்முறை இப்போ பெரிய அளவுல ஆட்டம் காண்கிறது. ஆமா. இதுல எது சிறந்ததுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 2 அமைப்புகளும் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அந்த மெக்கானிசத்தை நாம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன். நிச்சயமா. முதல்ல இந்த வேலைவாய்ப்பு பொருளாதாரம், அதாவது ஜாப் எக்கானமி பத்தி பார்ப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரிய விவசாயம் மாதிரிங்க. விவசாயம் மாதிரியா? எப்படி சொல்றீங்க? ஆமா, அதாவது நீங்க ஒரு நிலத்துல விதைய விதைக்கிறீங்க, அதுக்கு தண்ணி ஊத்துறீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுக்கான அறுவடை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஐடி நிறுவனமோ இல்ல அரசு வேலையோ இல்ல ஒரு தொழிற்சாலையோ, நீங்க அங்க செலவிடுற நேரம் உங்களுக்கான நிலையான மாதச் சம்பளமா மாறுது. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு கணிக்கக்கூடிய தன்மை, ஒரு பிரெடிக்டபிலிட்டி இதுல இருக்கு. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு தருதுன்னு மக்கள் நம்புறாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த பாதுகாப்பு அப்படிங்கறதே ஒரு பெரிய மாயை இல்லையா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் படி பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட ஒரே ராத்திரியில ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வேலையை விட்டு நீக்குறாங்க. ஆமா, லே ஆஃப்ஸ் இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு. கரெக்ட். அப்படி இருக்கும்போது ஒரு கார்ப்பரேட் வேலைய பாதுகாப்பானதுன்னு நம்புறது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. அதனாலதான் இப்போ அந்த பாதுகாப்பின் மீது மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாரம்பரிய வேலைவாய்ப்புல இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, நேரத்துக்கும் பணத்துக்குமான அந்த நேரடி தொடர்பு தான். அதாவது லீனியர் இன்கம்னு சொல்வாங்கல்ல, அத சொல்றீங்களா? அதேதான். நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரமோ இல்ல 12 மணி நேரமோ உழைக்கலாம். ஆனா உங்களுடைய நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயம் செய்யப்பட்டுடுது. உங்க உழைப்பால் அந்த கம்பெனி கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு வர்றது அந்த ஃபிக்ஸ்டு சம்பளம் மட்டும்தான். அதுல வளர்ச்சின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும் இல்லையா? கரெக்ட். ஆனா மறுபுறம் இருக்கிற அந்த படைப்பாளி பொருளாதாரம், அதாவது கிரியேட்டர் எக்கானமி, இந்த நேரடி தொடர்பை மொத்தமா உடைத்தெறியுது. ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது வேக கட்டுப்பாடு உள்ள ஒரு பாதுகாப்பான நெடுஞ்சாலையில பயணிக்கிற மாதிரி. மெதுவா போவோம், ஆனா ஒரு வகையில சேஃப். நல்ல ஒரு ஒப்பீடு. ஆனா படைப்பாளி பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த வேக கட்டுப்பாடும் இல்லாத, ஆனா எப்ப வேணும்னாலும் வண்டி சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு கரடு முரடான பாதையில பயணிக்கிற மாதிரி. நான் சொல்றது கரெக்டா? மிக சரியா சொன்னீங்க. இதுல கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது வெறும் வருமானம் சம்பந்தப்பட்ட வித்தியாசம் மட்டும் கிடையாது. இது ஆபத்துக்கும் பாதுகாப்புக்கும் இடையேயான ஒரு பெரிய மனநிலை மாற்றம். அதாவது ரிஸ்க் வர்சஸ் செக்யூரிட்டி. ஆமா, ஒரு கிரியேட்டர் எக்கானமில யூடியூப், இன்ஸ்டாகிராம் இல்ல ஃப்ரீலான்சிங் வழியா உங்களுடைய தனிப்பட்ட திறனை நீங்க பணமா மாத்துறீங்க. விளம்பரங்கள், பிராண்ட் டீல்ஸ், டிஜிட்டல் தயாரிப்புகள் மூலமா எல்லையற்ற வருமானம் பார்க்க முடியும். நெகிழ்வுத்தன்மையும் அதிகம். ஆனா இதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம்ல. ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்க ஒரு வீடியோ உருவாக்குறீங்க, அதுக்கு நீங்க செலவழிச்ச நேரம் ஒண்ணுதான். ஆனா அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருமானத்தை கொடுக்கலாம், இல்லனா ஒரு பைசாவை கூட கொடுக்காமலும் போகலாம். இந்த அதீத நிச்சயமற்ற தன்மை இருக்கு தெரிஞ்சும் மக்கள் ஏன் இதுல இவ்ளோ ஆர்வமா நுழையறாங்க?
எல்லையற்ற வருமானம் கிடைக்கும்னு ஒரு ஆசை இருந்தாலும் ஏன் எல்லாரும் அதுல வெற்றி அடையறதில்ல? அதுக்கு காரணம் இணையத்தோட வளர்ச்சி, ஸ்மார்ட் போன் பயன்பாடு, அப்புறம் கண்டென்ட் மீதான அதீத தேவை. இது எல்லாமே கிரியேட்டர் எக்கானமியை இவ்வளவு வேகமா வளர காரணம். ஆனா அந்த வெற்றி ஏன் எல்லாருக்கும் கிடைக்கலன்னு புரிஞ்சுக்கணும்னா இப்போதைய புதிய நாணயம் என்னன்னு நம்ம பார்க்கணும். புதிய நாணயமா? அதாவது கிரிப்டோ கரன்சி மாதிரி ஏதாவதா? இல்ல, இன்னைக்கு தேதியில கவனம் ஈர்ப்பதே பணம். அதாவது அட்டென்ஷன் ஈக்குவல்ஸ் டு மணி. யார் மக்களோட கவனத்தை அவங்க பக்கம் ஈர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வருமானம் கிடைக்குது. இது ஒரு பெரிய ரியாலிட்டி செக்னு நான் நினைக்கிறேன். எல்லாராலும் ஒரு வெற்றிகரமான கிரியேட்டர் ஆக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதான் யதார்த்தம். இதுக்கு தொடர்ச்சியான முயற்சி, பொறுமை, அப்புறம் திறன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, அதனாலேயே 90% பேர் ஆரம்பத்திலேயே அதை பாதியில விட்டுட்டு போயிடுறாங்கன்னு நம்ம தரவுகள் சொல்லுது. இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமாகுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல நாம பாக்குறது எல்லாமே வெறும் வெற்றி மட்டும்தான். கடல்ல மிதக்கிற பனிப்பாறையோட நுனி மாதிரி அந்த வைரல் வீடியோக்களை மட்டும்தான் நாம பாக்குறோம். ஆனா நீருக்கு அடியில மறைஞ்சிருக்க அந்த 100 தோல்வி அடைஞ்ச வீடியோக்களை நாம கவனிக்கிறதே இல்ல. மிக துல்லியமான ஒரு பார்வை. சோ எனக்கு என்ன கேள்வினா, இந்த பொறுமையின்மைதான் அந்த 90% பேரோட தோல்விக்கு முக்கிய காரணமா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவனம் ஈர்ப்பது தான் பணம். ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்கிறது ஈஸி. ஆனா அதை தக்க வைக்க தேவையான பொறுமையும் அந்த தொடர்ச்சியான உழைப்பும் இல்லாதது தான் அந்த 90% பேர் வெளியேற காரணம். அதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகிறது ஈஸி, ஆனா அதை ஒரு பிசினஸா தொடர்ந்து பண்றது கஷ்டம். எக்ஸாக்ட்லி. இது ஏதோ ஒரு மில்லியன் வியூஸ் வாங்குற மேஜிக் கிடையாது. பல மாசங்கள், சில நேரங்கள்ல பல வருஷங்கள் எந்த அங்கீகாரமும் இல்லாம இருட்டுல உழைக்க வேண்டிய ஒரு கொடுமையான தவம் இது. அந்த அல்கோரிதம் பசிய தீர்க்க முடியாம மக்கள் மனதளவுல சோர்வடைஞ்சு, அதாவது பர்ன் அவுட் ஆகி வெளியே போயிடுறாங்க. அப்போ ஒரு புறம் பார்த்தா வேலையில வளர்ச்சி கம்மி, மறுபுறம் பார்த்தா கிரியேட்டர் ஆகிறதுல ஆபத்து அதிகம், நிறைய பர்ன் அவுட் இருக்கு. ஆமா, ரெண்டுலயுமே பெரிய சவால்கள் இருக்கு. அப்படியானால் இதுக்கான தீர்வு என்ன? நாம ரெண்டுல ஒண்ணு மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணுமா? இல்ல, அப்படி கிடையாது. இது ஒன்று அல்லது மற்றொன்று அப்படிங்கிற நிலை இல்ல. நம்ம மூல ஆதாரங்கள் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உத்தியை முன்வைக்குது. அதுதான் கலப்பு முறை, அதாவது ஹைபிரிட் மாடல். ஹைபிரிட் மாடல் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது 2 அமைப்புகளையும் இணைக்கிற ஒரு மாடல். உதாரணமா, பகல்ல ஒரு வழக்கமான வேலை, உங்க டே ஜாப். அப்புறம் உங்க ஓய்வு நேரத்துல ஒரு படைப்பாளி, அதாவது ஒரு சைடு கிரியேட்டர். இது பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ரெண்டையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காம்போ. ஓ, இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்முடைய பாதுகாப்பு வலைய அந்த சேஃப்டி நெட்டை விடாம பறக்க கத்துக்கிறது மாதிரி. சூப்பரா சொன்னீங்க. யூடியூப் சேனல் தொடங்க நீங்க உங்க வேலையை ராஜினாமா செய்ய வேண்டியதில்லை இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இத பெரிய அளவிலான மாற்றங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா எதிர்கால பொருளாதாரம் எப்படி இந்த 2 முறைகளையும் சார்ந்திருக்க போகுதுங்கிறது புரியும். எப்படி? ஏன்னா பாரம்பரிய வேலைகள் உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மைய, ஒரு ஸ்டெபிலிட்டியை தரும். உங்களுடைய வீட்டு வாடகை, அடிப்படை தேவைகளை அந்த டே ஜாப் பார்த்துக்கும். எந்த விதமான நிதி நெருக்கடியும் இல்லாம ஒரு சுதந்திரமான மனநிலையில உங்களுடைய படைப்பாற்றலை நீங்க வெளிப்படுத்தலாம். தனிமனித வளர்ச்சிக்கான புதிய சாத்தியக்கூறுகளை கிரியேட்டர் எக்கானமி வழங்கிடும். வாவ், இது உண்மையிலே ஒரு தெளிவான பார்வை. அப்போ எதிர்காலத்துல ஜாப் எக்கானமி தொடர்ந்து இயங்கும், அதே சமயம் கிரியேட்டர் எக்கானமி அதிவேகமா வளரும். எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த ரெண்டின் கலவையாவே இருக்கும். ஆமா, 100%. சோ நாம இந்த முழு அலசரையும் ஒரு இறுதி சுருக்கமா பார்த்தோம்னா, ஜாப் வர்சஸ் கிரியேட்டர் அப்படிங்கிறது ஒரு சண்டை கிடையாது. இது நம்முடைய விருப்பம் அல்லது தேர்வு. கரெக்ட். அந்த மூல ஆதார உள்ள மிக முக்கியமான வாக்கியத்தை நான் திரும்பவும் அழுத்தமா சொல்ல விரும்புறேன். வேலை என்பது நிலைத்தன்மையை தருகிறது, படைப்பாளி பாதை என்பது சாத்தியக்கூறுகளை தருகிறது. ஜாப் gives stability, creator gives possibility. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. ஆனா நேயர்களே, நாங்க இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு இறுதி கேள்வியை வைக்க விரும்புகிறோம். அது என்ன கேள்வி? இவ்ளோ நேரம் நம்ம கவனம் ஈர்ப்பது தான் இன்றைய புதிய பணம்னு பேசணும்ல. அப்போ எதிர்காலத்துல பாரம்பரிய நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களையே தங்கள் பிராண்டோட கிரியேட்டர்ஸா மாறும்படி கட்டாயப்படுத்துவாங்களா? ஓ, இது ஒரு ஆழமான பார்வை. ஆமா, உங்களுடைய அந்த வழக்கமான வேலைக்கே உங்களுக்கு ஒரு கிரியேட்டருக்கான திறமைகள் தேவைப்படும் காலம் வருமா? அப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு காலம் வெகு தொலைவில் இல்லைன்னு தான் தோணுது. சோ நேயர்களே,
நீங்க என்ன தேர்வு செய்ய போறீங்க? வேலையா, படைப்பாளியா, அல்லது இரண்டுமா? இத பத்தி தொடர்ந்து சிந்தியுங்கள். நாங்க உங்கள அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி.